ஓகே, நான் உனக்கு அட்மிட் பண்றப்ப. ஓகே ஓகே, பார்க்க முடியுதா? தெரியலையோ? தெரியுது. பார்க்க முடியுதா? என்ன பார்க்க முடியுதா? Yes, you are able to. Good morning, all. Good morning. You are able to see me, right? You are able to see me. பார்க்க முடியுதா என்ன? Yes, you are able to see me, right? Very good. One second, just give me a moment. One second. வரிசையா பண்றதா என்னவும் வரிசையும் இருக்க மாட்டாங்க. ப்ராப்பரா வரிசையா இருந்ததுன்னா அழகா வந்து பாருங்க. Okay, here you go. Are you able to see me? Right? All right. Now, yes, 71. Word number 71. Look at that. Two. Yeah. Okay. டூக்கு வந்து எல்லாரும் கவனிச்சுங்க. இந்த மூணு வார்த்தையும் ஒரே மாதிரி தான் வச்சிருக்கணும். இது டூன்னு சொல்லக்கூடாது. இதுவும் டூ தான். சரியா? இதுவும் டூ தான். ஸ்பெல்லிங் வேறனா உச்சரிப்பு ஒரே மாதிரி இருக்கணும். இதுக்கு பேரு ஹோமோபோன்ஸ். எழுதிக்கிங்க. ஒரே மாதிரி உச்சரிப்பு இருக்கும், ஆனா அர்த்தம் வேற, ஸ்பெல்லிங் வேற. இதுக்கு பேரு ஹோமோபோன்ஸ். ஹோமோ அப்படின்னா சேம்னு அர்த்தம். எழுதிக்கிங்க. ஹோமோன்னா சேம். போன்னா சவுண்ட். போனிட்டிக்ஸ் ஞாபகம் இருக்கா? போனிக்ஸ் போனிட்டிக்ஸ்பாங்கல்ல. போன்னா சவுண்ட். சேம் சவுண்டா இருந்தா இதுக்கு பேரு ஹோமோபோன். டூ டூ டூ. இப்ப நீங்க இந்த டூக்கு என்ன அர்த்தம்னு தெரியுமா? தெரியும் நமக்கு. நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இந்த டூக்கு அப்படியே எழுதிக்கலாமா? இந்த டூக்கு என்ன அர்த்தம் ஞாபகம் இருக்கா? நம்ம பண்ணமே கிளாஸ் நம்பர் 6, 7லயே பண்ணமே. டூக்கு என்ன கரெக்டா சொல்லுங்க, என்ன அர்த்தம்னு. வெரி குட். எழுதிக்கிங்க. இக்குன்னு எழுதிக்கிங்க. அது இக்கு. இந்த டூக்கு என்ன அர்த்தம் யாராவது சொல்ல முடியுமா? கூட. இதுவும் அப்படின்னு. இப்ப பாருங்க, இந்த டூ கூடன்னு எழுதிக்கிங்க. இது கூட அது. அதுக்கு நம்ம நிறைய இது பார்க்க போறப்ப இரண்டு எழுதிக்கிங்க. அது எழுதிக்கிங்க. ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம் என்னன்னா, எல்லாத்துக்கும் இங்கிலீஷ்ல சவுண்ட் ஒண்ணுதான். 2 ஓ போட்டதுனால டூன்னு படிக்க முடியாது. TWO போட்டதுனால W உச்சரிக்க கூடாது. உச்சரிக்கணுங்கிற அவசியம் இல்லை. W வந்து சைலண்ட். சோ இது வந்து 2ன்னு போட்டுங்க. இப்ப நல்லா பாத்துங்க. அதுல வந்து 2ன்னு போட்டுக்கோங்க. அவ்வளவுதான். ஓகே. இப்ப சொல்றேங்க. இப்ப போறேன். ஐ கோ டு ஸ்கூல். என்ன சொல்றது? நான் பள்ளிக்கு போகிறேன். ரைட். இப்ப பாருங்க. ஹீ. நல்லா பாருங்க. டு ஸ்கூல். அவனும் போறான். அவன் கூட போறான். அவனும் போறான். நான் போற மாதிரி அவனும் போறான். இந்த இடத்துல சொல்லுங்க. அவனும் போகிறான். அவன் கூட போறான். இப்ப பாருங்க, இந்த இடத்துல நான் டூ சேர்த்திருக்கேன். இந்த இடத்துல என்ன வரும்? கோஸ் வரும். அவ்வளவுதான். கோஸ் போட்டுங்க. நீங்க கோஸ் தெரிஞ்சுக்குவீங்க. டூவை போட்டுக்குவீங்க. இந்த டூ என்னன்னு தெரிஞ்சுக்குவீங்க. ஹீ வர்றதுனால கோஸ் மாறுது.
ஐங்கிறதுனால கோ. இப்ப அவளும் போறா, சொல்லுங்க, அவளும் போறா. She too goes to school. சொல்லுங்க. சூப்பர் 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 சூப்பர். பாருங்க, ஒரே விஷயத்துல நீங்க 2-3 இது தெரிஞ்சா மட்டும்தான் கம்ப்ளீட்டா புரிஞ்சுக்க முடியும். இப்ப பாருங்க, நான் அதை மாத்துறேன் தேன்னு மாத்துறேன். அவர்கள், யாரோ ஒருத்தவங்க கை தூக்கிட்டு சொல்லணும். யாரு சொல்ல விருப்பப்படுறீங்களோ அவங்க சொல்லணும். இது ஃபுல்லா சொல்லணும் எனக்கு. சொல்லு சொல்லுங்க, தப்பா சொல்லு, கையை தூக்கிட்டு சொல்லு. அவர்கள் ஒருத்தவங்க சொல்லு, கையை They too go to school. Very very nice, very nice. இப்ப நான் போடுறேன் குணசீலன்னு சொல்றேன். குணசீலன் அது போடுறேன். நான் ஐய எடுத்துட்டு குணசீலன் போடுறேன். இங்க என்ன வரும் அப்படியே? வெரி குட், வெரி குட். யாராவது சொல்லுங்க, குணசீலனே சொல்லட்டும். குணசீலன், குணசீலன் போட்டா என்ன வரும்? ஃபுல்லா சொல்லு, ஃபுல்லா சொல்லு. Two goes to school. அவ்வளவுதான். இப்ப பாரு, இது ஒரே ஒரு இது மட்டும் நான் இப்ப குணசீலன் அண்ட் இன்னொரு பேர் போட்டுருமா? யாரு இன்னொரு பேர் யாரு போடுறது? அண்ட் அர்ஜுன். அர்ஜுன். குணசீலன் அண்ட் அர்ஜுன் அப்படின்னு போட்டா இங்க என்ன வரும்? 2 பேரு. சோ ஒரு பேரை தாண்டி போயிட்டு to school. ராஜா ராணி அதே மாதிரி. ரைட். சோ இந்த ஓகே. இப்ப இது ஃபுல்லா பார்த்துட்டா அவங்களும் போனாங்க. He wants apples. அவருக்கு இவங்க வர்பாடு என்ன பண்றது? He wants apple அப்படின்னா அவனுக்கு ஆப்பிள் பிடிக்கிறது. ரைட். நம்ம இது வான் சொல்ல பார்த்தோம் இல்லையா? பிடிக்கிறது. இப்ப I want them, எனக்கு கூட I want them to. இந்த தம்ங்கிறது என்ன? இந்த இடத்துல ஆப்பிள்ஸ்னு போட்டாலும் தப்பு கிடையாது. முன்னாடியே ஆப்பிள்ஸ் போட்டதுனால தம்னு போடலாம். He wants apples, I want apples too. அவனுக்கு ஆப்பிள் பிடிக்கிறது, எனக்கு கூட ஆப்பிள் பிடிக்குது. எழுதிக்கிறீங்களா? அருமையா எழுதிக்கிங்க. எனக்கு கூட ஆப்பிள் பிடிக்கிறது. She wants them to. இந்த இடத்துல அந்த இடத்துல தம்னு போடுறது புரியுதுங்களா? அவைகள், அந்த ஆப்பிள். She too wants them. இங்க டூ இங்க போட்டாலும் தப்பு இல்லை. நான் இங்க மாத்தி போடுறேன். இங்க போட்டாலும் தப்பு கிடையாது. She too wants them. We too want them. We too want. இந்த தம்ங்கிறது புரியுதா? நம்ம முன்னாடி பார்த்ததுதான். நான் திருப்பி யூஸ் பண்றேன். எதுக்குன்னா இந்த இடத்துல நீங்க எல்லாம் பழச லாபம் வச்சிருக்கீங்க. அருமையா பாருங்க. எங்களுக்கு கூட பிடிக்கும், எங்களுக்கு கூட பிடிக்கிறது, அவளுக்கு கூட பிடிக்கிறது, எனக்கு கூட பிடிக்கிறது, அவனுக்கு பிடிக்கிறது அப்படின்னு அவனுக்கு பிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு வரிசையா சொல்றோம். டூன்னு ரொம்ப உச்சரிச்சு ஸ்ட்ராங்கா சொல்ல. டூ, ஐ வாண்ட் இட் டூ. அப்புறம் இன்னொன்னு, இது பவர் இங்க ஏதோ போயிருக்குது. ஒரே நிமிஷம். நான் பேசுறது கேக்குதா? ஓகே ஓகே. இங்க என்னன்னு தெரியல, பவர் போயிருக்கு 9 மணிக்கு. ஆனா இந்த இதுல வச்சு இது பண்ணிட்டு இருக்கேன். வெரி குட். பார்ப்போம்.
பார்க்கலாம். இன்கேஸ் பவர் ஷட் டவுன் கட் ஆச்சுனாக்க நான் டேட்டால வருவேன். இப்ப பிராட்பேண்ட்ல இருக்கேன். இதை மிஸ் ஆச்சுன்னா விட்டுறாதீங்க. ஒரு 10 நிமிஷம் போராடி திருப்பி இதுக்கு டேட்டால வந்துடலாம். ஸோ அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். இப்ப பாருங்க, நம்ம அடுத்ததுக்கு மூவ் ஆகலாம். அடுத்தது வந்து அற்புதமான வார்த்தை, எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தை. நம்ம ஓகே, 2 எல்லாருக்கும் தெரிஞ்சது. பாருங்க எப்படி சொல்லலாம், 1 + 1 is 2 எழுதிக்கிங்க. பாருங்க, இதுல முக்கியமான வார்த்தை என்ன தெரியுமா? 1 + 1 is 2. அந்த இஸ் தான் முக்கியமான வார்த்தை. எல்லாரும் புரிஞ்சுங்க, இஸ் தான் முக்கியமான வார்த்தை. ஒன் பிளஸ் இஸ், நான் இது ஒரு கலர் அடிக்கிறேன். இந்த இதுதான் 1 + 1 is 2. 1 + 1 is 2. இந்த இஸ் வந்து verb. ஓகே, verb தான் ஒரு வாக்கியத்துல மிக முக்கியமான வார்த்தைன்னு அடிக்கடி சொல்லுவோம். ஏன்னா அது மட்டும்தான் மாறிக்கிட்டே இருக்கும். அது மட்டும்தான் மாறிக்கிட்டே இருக்கும். அது மட்டும்தான் மாறிக்கிட்டே இருக்கும். இப்ப பாருங்க, 1 + 1 is 2. ஒன்னையும் கூட்டினா 2 ஆகிறது அப்படிங்கிறது அந்த அர்த்தம். அந்த இடத்துல எழுதிக்கங்க, ஒன்னையும் கூட்டினால் ரைட் 2ஆக ஆகிறது. 1 + 1 is 2. இது வந்து ஒரு விஷயம், ரைட்? இது வந்து 1. இன்னொன்னு பார்க்கலாமா? 2 பேரும் I like those 2 brothers. யாராவது தமிழ்ல சொல்லுங்க பாப்போம். I like those 2 brothers. சொல்லுங்க. சொல்லுங்க. 2 சகோதரர்கள். இன்னொரு வாட்டி சொல்லுங்க. சொல்லுங்க, I like those 2 brothers சொல்லுங்க. நல்லா வழக்கு தமிழ்ல சொல்லுங்க. வழக்கு தமிழ்ல சொல்லுங்க, தப்பு இல்ல. நீங்க நார்மலா பேசுற மாதிரி யாராவது ஒரு ஆள் ஏந்திரிச்சுன்னு சொன்னீங்கன்னா சரி, எனக்கு கரெக்டா புரியாது. அர்ஜுனோ யாரோ ஒருத்தவங்க, குணசீலன் யாரோ ஒருத்தவங்க பேசுங்க, ஜீவிதா, விஷாலினி. வாயை திறக்க மாட்டேங்குது, உடம்பு முடியலன்னு சாக்கு வச்சுட்டு I like those 2 brothers தோராயமா சொல்லுங்க, இதுதான் எனக்கு அர்த்தம். ஏன்னா எல்லாமே ஐ தெரியும் உங்களுக்கு, லைக் தெரியும், 2 தெரியும், பிரதர்ஸ் தெரியும். தோஸ் வேணா சில பேருக்கு தெரியாம இருக்கலாம், அது இப்ப தெரிஞ்சுக்கலாம். பிரதர்ஸ் மட்டும் சொல்லு பாப்போம். இன்னொரு வாட்டி, குணசீலன் ஏந்திரி, குணசீலன் ஏந்திரிடி, குணசீலன் ஏந்திரிச்சு சொல்லு. எனக்கு அந்த 2 சகோதரர்களை பிடிக்கிறது. எனக்கு அந்த 2 சகோதரர்களை பிடிக்கிறது. நான் வந்து கர்சரை மூவ் பண்ணுவேன். எனக்கு அந்த தோஸ்னா அந்த அந்த இந்த இடத்துல அந்த 2 சகோதரர்களை பிடிக்கிறது. நம்ம வேர்ப் என்ன பண்ணுவோம், தள்ளி போட்டுருவோம். தமிழ்ல கடைசியா போடுவோம். வேர்ப் வந்து கடைசியா இருக்கும். ஆனா இங்கிலீஷ்ல முன்னாடியே வந்துடும். வேர்ப் அவ்வளவு மிக முக்கியமான ஒரு மாறும் தன்மை கொண்ட ஒரு வார்த்தை தள்ளி போடுறாங்க, வேற இடத்துல வைக்கிறாங்க. தமிழ்ல ஒண்ணு வந்து மாறுறதே கஷ்டம். குணசீலன் உட்காந்துக்க, வெரி குட் குணசீலன் உட்காரு. ஒண்ணு வந்து மாறுறதே கஷ்டம் நமக்கு, இன்னொன்னு வந்து இடத்த வேற மாத்துறாங்க. இந்த 2 கஷ்டத்தையும் நீங்க தாண்டி போறப்ப ஆங்கிலம் வந்து ஈஸியா மாறிடுது. ஐ லைக் தோஸ் 2 brothers. நல்லா பாத்துங்க, நீங்க தமிழ்ல நீங்க தான் எழுதணும், அது உங்களோட பொறுப்பு. நீங்க எழுதி கொண்டு போனீங்க. ஏன்னா தமிழ் பேராயுதம், ஒரு பெரும் கருவி. அது பெரிய சாதனம். அதை நீங்க யூஸ் பண்றதை பொறுத்து இருக்கு. உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை பண்ணிக்கலாம், ரைட்? உங்களுக்கு என்ன இருக்குதோ அதை யூஸ் பண்ணணும். அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஆங்கிலம் வந்துடும். ஐ லைக் தோஸ் 2 brothers, ரைட்? I take 2 apples per day. இது யாருக்கு தெரியுது? என்ன சொல்ல வர? யாராவது ஒருத்தவங்க சொல்லலாம். குணசீலன் இல்லாம வேற யாராவது ஒருத்தவங்க எழுந்திரிச்சு சொல்லலாம். தப்போட சொல்லுங்க, சொல்லு ஜீவிதா. ஐ டேக் நான் எடுத்துக்கிறேன் 2 ஆப்பிள்ஸ், 2 ஆப்பிள்கள் பர் டே. ஒரு நாளைக்கு 2 ஆப்பிள் எடுத்து சொல்லு. எடுக்கிறேன். அவ்வளவு. இந்த பர் டே வந்து நீ தெரிஞ்சுக்கணும், அதுக்காக தான் அதை போடுறது.
இந்த டூ தெரிஞ்சுக்கிற அதே சமயத்துல பர்ரா, ஓ அப்படியா, டேவா, ஒவ்வொரு நாளும். இதை எப்படி சொல்லுவாங்கன்னா, இப்ப பாரு, இப்ப உங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி சொல்றேன். ஐ டேக் 2 ஆப்பிள்ஸ். நான் டெய்லி 2 ஆப்பிள் எடுத்துக்கிறேன். டெய்லி பாருங்க, பாத்தீங்களா என்ன அருமையா வந்திருக்கு பாத்தீங்களா? 2 கத்துக்கிறோம்ட்டு அப்படியே டெய்லி பர் டே கத்துக்கிட்டோமா? இப்ப பாருங்க, அதே தான் எழுதுறேன். நீங்க அருமையா எழுதுங்க. ஐ டேக் 2 ஆப்பிள்ஸ். நல்லா பாருங்க, எவ்ரிடே. இந்த எவ்ரிடே வந்து சேர்த்து போல, நீங்க தனியா போறதுனால இப்படி போட்டுக்கலாம், ஒண்ணும் தப்பு இல்லை. பாருங்க என்ன அருமையா வந்துச்சு பாத்தீங்களா? இந்த ஆப்பிள்ஸ் ஸ்பெல்லிங் போட்டுக்கிறேன் பார்த்து. என்ன அருமையா இப்ப கத்துக்கிறீங்க பாருங்க. எழுதணும், படிக்கணும், கேட்கணும், பேசணும். இது எல்லாமே நீங்க வாயால பேசணும், கண்ணால பார்க்கணும், காதால கேட்கணும், கையால எழுதணும், மைண்டால உச்சரிக்கணும், மைண்டால மனசுக்குள்ள சொல்லி பார்க்கணும். இதெல்லாம் வந்ததுன்னா உங்களை விட்டு இது போகாது. இந்த மொழி கூடவே இருக்கும். தமிழ அததான் நீங்க பண்றீங்க. தமிழ்ல பேசுறீங்க, தமிழ்ல எழுதுறீங்க, தமிழ்ல பாக்குறீங்க, தமிழ்ல கேக்குறீங்க. எல்லாமே அதை பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனாலதான் தமிழ் அப்படியே இருக்கு. உங்களுக்கு வந்து எப்ப நைட் 1 மணிக்கு உங்களை எழுப்பிட்டு கேட்டாலும் தமிழ்ல பேசுறீங்க. ஏன்னா உங்க அடிமனசுல உறைஞ்சு போச்சு. இந்த அடிமனசுல கொண்டு போகணும், இங்கிலீஷ்ல கொண்டு போய் வைக்கணும். தமிழை எப்படி வைக்கிறீங்களோ அதுக்கு பக்கத்திலேயே கொண்டு போய் வைக்கணும். முடிஞ்சு போச்சு. எவ்வளவு வார்த்தை தெரிஞ்சிருக்கு பாருங்க. பர் டே, டெய்லி, எவ்ரிடே. இது எல்லாமே ஒண்ணுதாங்கிறதும் தெரியணும். வீட்டுல போய் நோட்ஸை பார்க்கணும். இந்த 100 வார்த்தை முடியிறப்ப, 72 100 வார்த்தை மாறுறப்ப ஏகப்பட்ட விஷயம் தெரிஞ்சிருப்பீங்க. இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள். எனக்கு இங்க வந்து பவர் போயிருக்குது. இருந்தாலும் நான் இருக்க இடத்துல யூபிஎஸ்ல இப்ப ரன் பண்ணிட்டு இருக்கோம். அதனால பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். சூப்பர் சூப்பர், வெரி குட் வெரி குட். இதை அப்படியே எடுத்துங்க. இது அப்படியே நான் தினமும் 2 ஆப்பிள்கள் எடுக்கிறேன். நான் தினமும் 2 ஆப்பிள்கள் எடுக்கிறேன். எடுக்கிறேன்னா சாப்பிடுறது. நான் 2 ஆப்பிள்கள் தினமும். இது 3த்துக்குமே ஒரே மீனிங் தான். சோ இப்ப ஐ டேக்கு பதிலு இந்த ஒரே ஒரு வார்த்தையை மாத்துறேன். அப்படியே பாருங்க, அப்படியே இந்த ஒரு வார்த்தை டேக்கு பதிலு ஹேவ்னு போடுறேன். ரெண்டும் ஒண்ணுதான். அது தெரிஞ்சுக்கணும். இந்த சமயத்துல அதை அப்படியே தெரிஞ்சுக்கணும். ஒரு வார்த்தை தெரியறப்ப அது சம்பந்தப்பட்டது என்னதான் தெரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸி ஆயிடும். ஐ ஹாவ்னாலும் நான் சாப்பிடுறேன்னு அர்த்தம். இந்த இடத்துல பெற்றிருக்கிறேன்ற மீனிங் மாதிரி நான் சாப்பிடுறேன். ஐ ஹாவ்னா நான் சாப்பிடுறேன்னு அர்த்தம். சோ இப்ப அருமையா இந்த 3 பண்ணிட்டோம். எழுதிக்கிங்க. தமிழ்லயும் எழுதிக்கிங்க, அப்படியே எழுதுங்க. தமிழ்ல கூட அப்படியே தான் இருக்கும். தமிழ்ல மாறாது, இங்கிலீஷ்ல மாறுது. I have 2 apples per day. I have 2 apples daily. I have 2 apples every day. இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடத்துல அப்படியே ஐ ஈட். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. வர எழுதட்டும். நான் 2 ஆப்பிள்கள் எடுத்து எழுதிக்கங்கடா. ஆப்பிள்கள் அவ்வளவுதான். இந்த 2 வச்சு எவ்வளவு பண்ணிருக்கோம் பாருங்க. 2ல சாதாரணமா நினைச்சோம். எந்த நம்பரை வச்சு வேணாலும் பண்ணலாம். எந்த நம்பர் வேணா, ஒரு வார்த்தை மட்டும் தெரிஞ்சா போதும். ஆங்கிலம் நீங்க அப்படியே எழுதிட்டீங்க. நீ பேசுறதே அவங்க கவனிச்சுக்கிட்டே இருக்கானோ, எழுத மாட்டேங்கிறானோ. ஓகே, எழுதிங்க. எழுதிச்சடா. எழுது எழுது. சொல்லு தம்பி. ஓகே, அடுத்தது முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து ரொம்ப 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 முக்கியம். இது எல்லா வார்த்தையுமே இந்த 100 வார்த்தையில எது முக்கியம் இல்லைன்னே சொல்ல முடியாது. ஏன்னா அதனாலதான் 100 வார்த்தை. 2 லட்சம் வார்த்தையில 100 வார்த்தை அவன் சொல்றான்னா எப்படிப்பட்ட 100 வார்த்தையா இருக்கும். இதுக்கெல்லாம் கட்டாயமா தெரிஞ்சுக்கணும். மோர்னா அதிகம். நம்ம தமிழ் மோர் கிடையாது, இங்கிலீஷ் மோர். இப்ப பாருங்க, நல்லா பாருங்க. நான் அப்படியே அதே மாதிரி கொண்டு வரேன். ஐ வாண்ட் மோர்.
ஐ வாண்ட் மோர். யாராவது சொல்லுங்க. அப்படியே உட்கார்ந்தபடியே சொல்லலாம். ஐ வாண்ட் மோர். ஐ வாண்ட் மோர். இன்னும் கொஞ்சம் வேணும்னு சொல்றோம் இல்லையா? எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும்னு சொல்றோம். அதான் ஐ வாண்ட். சொல்லுங்க. ஐ வாண்ட் மோர். அதிகம், எனக்கு இன்னும் வேணும். அதிகம், இன்னொன்னு நீங்க போட்டுக்கலாம். ஐ வாண்ட் மோர். ஐ வாண்ட் மோர் அப்படின்னா எனக்கு இன்னும் வேணும். எழுதுங்க. எனக்கு இன்னும் கொஞ்சம் அதிகம் வேணும். ஐ வாண்ட் மோர். எனக்கு இல்ல நான் அதிகம் விரும்புகிறேன். ஐ வாண்ட் மோர். இப்ப பாருங்க, இன்னொரு முக்கியமான இது பண்ண போறேன். கரெக்டா நோட் பண்ணிக்கணும். மோர். இப்ப போடுங்க. தேர் ஆர். தேர பத்தி சொல்லியிருக்கோம். தேர் ஆர் மோர் தேன் போடுற பாருங்க. 2 ஆரஞ்சஸ். யாராவது அர்த்தம் சொல்லுங்க பாப்போம். பொறுமையா சொல்லு. There are more than 2 oranges. சொல்லு. There are சொல்லுங்க. There are என்ன? நேத்தான் சொல்லி கொடுத்தேன். There சொல்லி கொடுத்தேன். There are இருக்கின்றன. இருக்கின்றன முக்கியம். அங்கே இருக்கின்றன. ஆர். Yeah, there are more than 2 oranges. அங்கே 2 ஆரஞ்சுக்கு மேல இருக்கு. அங்க 3 ஆரஞ்சு இருக்கு, 4 ஆரஞ்சு இருக்கு. அப்ப என்னன்னா, அங்க 2 ஆரஞ்சு இருக்கா பாருப்பா அப்படிங்கிறாங்க. இல்லப்பா 2க்கு மேல இருக்குப்பா. 2க்கு மேல, 2க்கும் அதிகமாக இருக்கிறது. 2ஐ விட அதிகமா. இந்த காட்டிலும், தேன்னா காட்டிலும்னு அர்த்தம். எழுதிக்கீங்க. தேன்னா காட்டிலும். 2ஐ காட்டிலும் அதிகமாக இருக்கிறது. எழுதிக்கலாமா? தமிழ் அழகா போடலாமா? போட்டுடலாம். ஒரே நிமிஷம் இருங்க. 2ஐ காட்டிலும் அதிகமாக இருக்கிறது. இரண்டை காட்டிலும் அதிகமாக இருக்கிறது. இப்ப இப்படி போடுறேன். நீங்க கரெக்டா உள் வாங்கிக்கங்க. காட்டிலும், காட்டி இதை விட அது, அதை விட இதுன்னு நம்ம கம்பேர் பண்ணுவோம்ல, அதான் அதுதான் இது. நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். 2 வந்து 2 திருப்பி ஆகுது. இப்ப அதிகமாக இருக்கின்றனன்னு போடுது. ஏன்னா அதிகமாகன்னு போட்டுங்க. இருக்கின்றனன்னு போடுங்க. இருக்கிறதுங்கிறத விட 1ன்னா இருக்குதும்பாங்க, 2ன்னா இருக்கின்றனன்னு சரியான தமிழ்ல சொல்லணும்னா இருக்கின்றன. There are more than 2 oranges. 2ஐ காட்டிலும் அதிகமாக இருக்கு. அங்கே. இப்ப நீங்க வந்து தேர் வந்து அங்கே போட்டுக்கலாமா? அது ஒண்ணு. அங்கே வந்து நீங்க எப்படி வேணாலும் மாத்திக்கலாம். அதை மாத்தி சொல்றேன். இது எப்படி வேணாலும் மாத்தலாம். இங்கிலீஷை பொறுத்தவரைக்கும் வேற மாதிரி மாத்தலாம். பாருங்க. இப்ப இது அப்படியே இருக்கா? there are more than 2 apples அப்படின்னு போட்டோமா? இப்ப more than 2 oranges. அதேதான். are there. more than 2 oranges are there. இந்த ஆர் தேர் ஆர் தேர்னு பின்னாடி இப்படி போடலாம். ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். தமிழ்ல பாருங்க அப்படியே மாறிக்கிட்டே இருக்கு. நான் இதே அங்கேயே தான் இங்க போடுறேன். சொல்லலாம் 2க்கு மேல ஆப்பிள் அங்க இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. அப்படியே எழுதலாம், இப்படியும் எழுதலாம்னு சொல்றாங்க. புரியுதா? அங்கே இருக்கின்றன 2 ஆரஞ்சுகள் காட்டிலும் அதிகமாக. அவ்வளவுதான். இப்ப வந்து
இது நம்ம வந்து தமிழ்ல வந்து இங்கிலீஷ் ஏன் கஷ்டமா இருக்குன்னு இப்ப புரியுதா? சோ இரண்டை காட்டிடும் அப்படியே போட்டிடுவோம். அப்படியே போட்டுருவோம். ஆரஞ்சஸ்க்கு நீங்க ஆரஞ்சஸ்னே போட்டுக்கலாம். அது ஒன்றும் தப்பு இல்லை. ஆரஞ்சுக்கு தமிழ்லயும் ஆரஞ்சு தான். ஓகே. இப்ப ஐ லைக் திஸ் மோர் தேன் தட். யாராவது ஒருத்தவங்க உட்காந்தபடியே சொல்லலாம். ஐ லைக் திஸ் மோர் தேன் தட் அப்படின்னா என்னவா இருக்கும்? ஈஸியா கண்டுபிடிச்சலாம். உங்களுக்கு திஸ் தெரியும், தட் தெரியும், தேன் தெரியும், இப்போ மோர் தெரியும், திஸ் தெரியும், லைக் தெரியும், ஐ தெரியும். ஆனா எல்லாத்தையும் கோர்த்து சொல்ல முடியுமா? ஐ லைக் திஸ் மோர் தேன் தட். யாராவது ஒரு ஆளு சொல்றவங்க கை தூக்கிட்டு உட்காந்துட்டு கை தூக்குங்க. கை தூக்கிட்டு எனக்கு சொல்லுங்க, தமிழ்ல என்னவா இருக்கும்? சொல்லு. கிட்டக்க வா. கேமரா தெரியல பாரு. எனக்கு ஆ. பிடிக்கிறது. சொல்லு சொல்லு பிடிக்கிறது. சொல்லு. எனக்கு பிடிக்கிறது. அது- அங்க சொல்லுமா. அந்த எனக்கு அந்த திஸ்ன்னு வருது. திஸ்னா இது, திஸ்னா இது, அதை பிடிக்கிறது. தட்னா அது, திஸ்னா இது, தட்னா அது, தேன்னா காட்டிலும், மோர்னா அதிகம், லைக்னா விரும்புறது, பிடிக்கிறது, ஐனா நான். என்ன எல்லாமே வந்துருச்ச. நீ வடக்கு தமிழ்லயே சொல்லு. வடக்கு தமிழ்லயே நீ என்ன சொல்லுவ? வடக்கு தமிழ்லயே சொல்லு. அருமையா சொல்லு. வடக்கு தமிழ்லயே சொல்லல. இது பிடிச்சிருக்கா, அது பிடிச்சிருக்கா, இது பிடிச்சிருக்கா, அது இது பிடிச்சிருக்கு, அது பிடிக்கல, அதை விட இது எனக்கு பிடிச்சிருக்கு, அதான் சொல்றாங்க. அதை விட, அதை காட்டிலும் இது எனக்கு அதிகமா பிடிச்சிருக்கு. அவ்வளவுதான் முடிச்சு போய். இப்ப சொல்லு, இப்ப சொல்லு. இதை காட்டிலும். இதை காட்டிலும். அதை காட்டிலும், அதை காட்டிலும், அதை காட்டிலும் இது எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. அதை விட அப்படி போடலாமா? அதை விடன்னு போடலாமா? விடன்னு போடலாமா? அதை விட இது எனக்கு பிடிச்சிருக்கு. எவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சு போச்சு பாரு. ஏந்திரிச்சு நிக்கிற பேர் என்ன? லோகேஷ். இன்னொரு வாட்டி பேர் சொல்லு. லோகேஷ். ரோகேஷா? ரோகேஷ். லோகேஷ். லோகேஷ். உடம்பு ஃபுல்லா தெரியல. கால லெஃப்ட் ஹேண்ட் மட்டும் தான் தெரியுது. கிட்டவா. லோகேஷ். ஒரு ஸ்னாப் ஒண்ணு எடுத்துக்கிறேன். ஒரே நிமிஷம். அப்படியே ஒரு ஸ்னாப் எடுத்துக்கிறேன். ஒரே நிமிஷம். அப்படியே அப்படியே. லோகேஷ், அதை விட இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை விட இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. புரியுதா லோகேஷ்? சூப்பர் சூப்பர், வெரி குட். நான் இப்ப திருப்பி அட்டாச் பண்றேன். அப்படியே ஒரு போட்டோ எடுத்துருப்போம். அதுல அது ஃபுல்லா போட்டோ எடுத்திருக்கேன். எனக்கு அப்பதான் எனக்கு ஞாபகமும் இருக்கும், கரெக்டா கனெக்ட் பண்ண முடியும். ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம் வந்துடுறேன். அது அப்படியே எழுதிக்கிங்க, வந்துடுறேன். பின்னாடி உள்ளதுன்னா முன்னாடி எழுதணும். சூப்பரா பண்ணிட்டோமா? மோர்னா புரியுதா? அதிகம். மோர் தென்னா அது இதை விட அதிகம் அப்படின்னு தேனு கூட வரும்னு தெரியுதா? சரியா? மோர் பத்தி நம்ம ஒவ்வொரு வாட்டியும் பின்னாடி வர்ற வேர்ட்ஸ்லயும் கனெக்ட் பண்ணுவோம். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுங்க. இப்ப இத்தனை வார்த்தை உங்களுக்கு தெரியுது, ரைட்? காட்டிலும் தேன். இந்த தேன் ஒரு இடத்துல வரும். தேன் வர்றப்ப திருப்பி மோர் நம்ம போடுவோம். சோ give me more. இப்ப சொல்லுங்க, யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க. give me more. எனக்கு கொடு. எனக்கு அதிகமா கூட. எனக்கு இன்னும் கூட, இன்னும் கூட. give me more, give me more. இது பத்தாது, பத்தாது. give me more, give me more. This is not enough. எழுதிக்கிங்க. இது எனக்கு போதுமானதாக இல்லை. This is not enough. Enoughனா போதும், not enoughனா போதுமானதாக இல்லை. இல்லைங்கதா is not. போதுமானதாக இல்லை. அப்ப this is not enough. not கட் பண்ணுங்க. this அவங்க கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்க? this is enough, this is enough. இதுக்கு மேல வேணாம்.
எனக்கு போதும், இது எனக்கு போதும் சொல்லுவோம் இல்லையா? இது எனக்கு போதுமானதாக இருக்கிறது. சோ இது எனக்கு போதும், இது எனக்கு போதும். இதுக்கு எனக்கு இது எனக்கு பத்தல, இது பத்தல, எனக்கு கொஞ்சம் கொடுங்க, எனக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமா கொடுங்க, இன்னும் கொஞ்சம் கொடுங்க, இன்னும் கொஞ்சம் அதிகமா கொடுங்க, இன்னும் கொஞ்சம் கூட கொடுங்க. பொறுமையா சொல்லு. இது எனக்கு அவ்வளவுதான். அப்படியே எழுதிக்கிங்க. எல்லாம் எழுதிக்கிங்க. டைம் கொடுக்குறேன், எழுதிக்கிங்க. தமிழ்லயும் எழுதிக்கிங்க. இது எனக்கு போதுமானதாக இருக்கிறது. திஸ் இஸ் எனஃப். திஸ் இஸ் நாட் எனஃப்னா இது எனக்கு போதுமானதா இல்லை. போதுமானதாக இல்லை, போதுமானதாக இருக்கவில்லை. ஓகே, இது நோட் பண்ணிக்கிங்க. முக்கியமான ஒரு விஷயத்துக்கு போறோம். எழுதிட்டீங்களா எல்லாரும்? அடுத்ததுக்கு போலாமா? ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வார்த்தைக்கு வர்றோம். ஒரு ரொம்ப ஸ்பெஷல் வார்த்தை, ரொம்ப ஸ்பெஷல் வார்த்தைக்கு வர்றோம். இதுல கவனமா வச்சிருங்க. நிறைய நேரம் இதுல செலவிட போறோம். ஏன்னா இதுல மூலமா நீங்க எல்லாம் எழுதுறீங்கல்ல, சரி நீங்க எழுதுறீங்க, எழுதிக்கிட்டே இருக்கீங்க, எழுதுறீங்க, என்னென்ன எழுதிக்கிட்டே இருக்கீங்கல்ல, எவ்வளவு தூரம் எழுதுறீங்க பாருங்க. பாக்குற அளவுக்கு எழுதுறீங்க, படிக்கிற அளவுக்கு எழுதுறீங்க. உங்க எழுத்துலதான் எல்லாமே இருக்க போகுது. நீங்க எது வேணாலும் எழுதி வச்சுட்டா போதும், என்ன பண்ணாலும் எழுதி வச்சுட்டா போதும், அப்படியே ரெக்கார்ட் இருக்கும். வா, ரைட்னா என்ன அர்த்தம்? நான் பேசுறது காதுல விடுதா? எழுதிட்டாங்க. ஓகே, இப்ப ரைட்னா நல்லா பாத்துங்க. ரைட் அப்படின்னா எழுதுறது. இதே உச்சரிப்பு தான் RIGHT. ஞாபகம் வச்சுங்க. பார்த்தலையா? ரெண்டும் ஒரே உச்சரிப்பு தான். இந்த ரைட்டுக்கு என்ன அர்த்தம்? சரி மட்டும் தானா? எழுதிக்கலாமா? ரெண்டாவது எழுதிக்கலாமா? சரி மட்டும் தானா? வலது. வலது. ரெண்டு இருக்கு. இதுதான் முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது. எழுதிக்கிங்க. RIGHTக்கு ஒரு ரெண்டு அர்த்தம் இருக்கு. இதுக்கு பேரு வித்தியாசமா இருக்கும். இப்ப பாருங்க, இது மட்டும் பாருங்க. ரைட்னா சரி, அது ஒண்ணு எழுதிக்கிங்க. முக்கியமான ஒரு கான்செப்ட். ஒரு ரைட் வந்து சரி, அதே உச்சரிப்பு தான், அதே ஸ்பெல்லிங் தான். இப்ப பாருங்க, நல்லா பாத்துக்கங்க. வலது, லேப்டாப் வச்சுதான் நடக்குவாங்க. வலது. இப்ப ரைட் வந்து சரி, வலது. இதுக்கு பேரு நோட் பண்ணிக்கிங்க. இல்ல, அது ஹோமோபோன். இது ரைட்டு, ரைட், இதுக்கு பேரு ஹோமோபோன். நல்லா பாத்துங்க. இது ரெண்டும் இப்ப பார்த்தது ஹோமோபோன். எழுதிக்கிங்க. இது ரெண்டும் ஹோமோபோன், ரைட். இதுக்கு பேரு ஹோமோனிம். எழுதிக்கிங்க. இப்படி போட்டுக்கிறேன், இது போட்டுக்கிறேன். ஹோமோனிம். நிம்முனா நேமு. ஓகே, நிம்முனா நேம்னு அர்த்தம். இப்ப பாருங்க, என்ன சொன்னோம்? ஹோமோன்னு என்ன சொன்னோம்? சேம். ஹோமோனா சேம். இப்ப ஹோமோன்னா சேம். இங்க போன் என்ன சொன்னோம்? சவுண்ட். ஒரே சவுண்ட் வந்ததுன்னா ரைட் வேற வேற வார்த்தை, ஒரே சவுண்ட் வந்தா ஹோமோபோன். ஆனா இதே மாதிரி ஹோமோ வந்து இங்கேயும் பாருங்க, ஹோமோ சேம்னு இருக்கு. நல்லா பாருங்க, இங்க ஹோமோன்னா சேம்னு இருக்கு. நிம்முன்னு இருக்கா? நிம்முன்னா சினானிம், ஆன்டனிம் சொல்லுவீங்க இல்லையா? நேம்னு அர்த்தம். நேம், வேர்ட். எழுதிக்கிங்க. சேம் வேர்டா இருக்கும். வார்த்தை வந்து ஒரே மாதிரியா இருக்கும், ஆனா வேற அர்த்தமா.
நல்லா பார்த்துங்க. நிம்முன்னா நேம்னு புரியலன்னா வேர்டுன்னு வச்சுங்க. சினானிம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சினானிம். சினானிம்ல சேம் மீனிங். பார்க்கும்போது அதான் ஆன்டனிம் அவ்வளவுதான். அந்த நேம்ல அவ்வளவுதான். அதுலதான் வருது சினானிம். சேம் வேர்டா, அதாவது சேம் மீனிங். same ஓகே, meaning. சேம் மீனிங். இந்த நிம்ங்கிறது ஆன்டனிம்னா ஆப்போசிட் மீனிங். ஓகே, அதுலதான் இங்க வருது. தெரியலையா உங்களுக்கு? synonym, antonyms. அதான் ஹோமோனிம்னா ஒரே வார்த்தை, ஒரே நேம். நல்லா பாருங்க, ஒரே நேம் ஒரே வார்த்தை. நீங்க பாத்தீங்களா, ரைட்டுக்கு என்ன அர்த்தம் வந்து சரின்னு ஒரு அர்த்தம், இது வலதுன்னு. ஆனா அதே ரைட்டை நீங்க வந்து சரின்னு போடலாம், வலதுன்னு போடலாம். ஆனா அது வந்து ரைட்டுனாலும் WRIT எழுதுறதுங்கிறது இது. இங்க எழுதிக்கலாமா? சரி, ரெண்டுமே போட்டுங்க. நமக்கு எது வேணாலும் வரலாம். இந்த ரைட்டு கமா வலது, எப்படி வேணாலும் வரலாம். ஆனா இதுக்கு வந்து எழுதுகிறேன், எழுதுதல். புரியுதா? ரெண்டு கான்செப்ட். ஹோமோனிம்னு ஒண்ணு அடிச்சிட்டீங்க, ஹோமோஃபோன் அடிச்சிட்டீங்க. இதுல இன்னொன்னு இருக்கு, ரைட். சடங்கு எழுதிக்கிங்க, இதையும் எழுதிக்கிங்க. சடங்கு, சடங்கு ரைட்டுன்னு சடங்கு. ரிச்சுவல் வருது இல்லையா? ரிச்சுவல்ல ரைட். ரிச்சுவல்ங்கிறது அட்ஜெக்டிவ், இது நவுன். இப்ப எழுதிக்கலாம். ஒரு நிமிஷம் நான் சடங்குன்னு எழுதி காட்டுறேன், அது எழுதுங்க. சடங்கு சொல்றோம்ல, சடங்குனா எல்லாமே தான். ஒரு நம்ம நிச்சயம் பண்றது அது ஒரு சடங்கு, பாரம்பரியம் தானே. அந்த இதுக்கு பேர் சடங்கு. ரைட். ஓகே, இது அதையும் அப்படிதான் இது பண்ணும். ஒரு நிமிஷம் நான் எழுதி காட்டுறேன். சடங்கு. அகெயின் இந்த வார்த்தை மிக முக்கிய வார்த்தை. நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண போறோம். இந்த கிளாஸ் முடிகிற வரலும் பண்ணாலும் தப்பு இல்லை. ஆனா அது வந்து தெரிஞ்சுக்கிட்டு போகணும். சடங்கு. இதுல இன்னொன்னு இருக்கு. இப்ப இது எல்லாமே ஹோமோஃபோன் தான். இது பாருங்க, இதுவும் ஹோமோஃபோன். ஹோமோஃபோன்னா ஒரே சவுண்டான வேற அர்த்தம். இன்னொரு ஹோமோஃபோன் இதுல இருக்கு. ஏ அப்பா, எழுதிக்கிங்க. கதாசிரியர். இப்ப புக் எழுதுறாரு இல்லையா, பிளே ரைட்டும்பாங்க, நாடக ஆசிரியர். எழுதிக்கிங்க. WRIGHTங்கிறது ஆசிரியர், உருவாக்குறவர். எழுதிங்க. இந்த இதுவும் ரைட் தான். W சைலண்ட், WRIGHTன்னு படிக்கணும். எத்தனை 4 வார்த்தை ஹோமோஃபோனு, 4 மீனிங். இங்கிலீஷ் பாருங்க, அவரு யாராவது அவங்க எழுதாம பேசுனாங்கன்னா 4ல என்னங்கிறத இந்த வாக்கியத்தை வச்சுதான் நீங்க கண்டுபிடிக்க முடியும். இப்ப ஆசிரியர் போடலாமா? ஆசிரியர். புரியுதா? ஆசிரியர் நாடகம் எழுதுறவங்க, கதை எழுதுறவங்க, அதுவும் ரைட். WRIGHT. எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு இல்லையா? எனக்கு 2 தெரியாது, 2 தான் தெரியும். ஓகே, ஆசிரியர் எழுதிக்கணும். நாடகம் இதெல்லாம் ஒவ்வொரு வாட்டியும் அடுத்தடுத்த கிளாஸ்ல ஒவ்வொரு இதாவும் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்ப இது பண்ணி இப்ப இப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு தான் சொன்னேன். இப்ப ரைட்ட ஆரம்பிச்சு எவ்வளவு வார்த்தை கத்துக்கிட்டோம் பாத்தீங்களா? ஹோமோனிம், ஹோமோஃபோன், ரைட்டுங்கிற ஒரு இதை பேரை வச்சுக்கிட்டு ரைட் என்னென்னமோ கத்துருக்கோம். இப்ப சேம் வேர்டு, இது இவ்வளவு விஷயம் கத்துருக்கோம். இதுல இதுவும் இல்லாம இந்த ரைட்டுங்கிற வேர்டை வச்சு முழுமையான ஆங்கில இலக்கணத்தையே நம்ம கத்துக்கலாம். அதுல முதல் படியா இன்னைக்கு பண்ண போறோம். பாருங்க, ஐ நம்ம முன்னாடி கத்துக்கிட்டதுதான். அதுல சேர்ந்து எக்ஸ்ட்ரா கத்துக்க போறோம். ஏ லெட்டர், ஐ ரைட் ஏ லெட்டர். யாராவது சொல்லுங்க, தமிழ்ல நிறைய படிச்சிருக்கோம். கடிதம். நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன். எழுதிக்கிங்க. நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன். ரொம்ப தப்பு இல்லாம பண்ணும். நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன், ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ஒரு பாட்டு பார்க்க போறோம், நாளைக்கு ஒரு பாட்டு பார்க்கணும். நாளைக்கு உங்களுக்கு வகுப்பு இருக்குதா? பள்ளி இருக்குதா? நாளைக்கு ஸ்கூல் இருக்கா உங்களுக்கு? டு யூ ஹேவ் ஸ்கூல் டுமாரோ? இல்ல. ஓகே, அப்ப இந்த வீக்கெண்ட்ல நல்லா படிச்சுக்குங்க. இன்னைக்கு கொடுக்கறத. ஐ ரைட் எ லெட்டர். நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன். இப்ப பாருங்க, இதுல ஒரே ஒரு விஷயம் சொல்ல போறேன். முன்னாடி பார்த்ததுதான் அது. ஐ ரோட் எ லெட்டர். இப்ப சொல்லுங்க.
வெரி குட் வெரி குட் வெரி குட். நான் ஒரு கடிதம் எழுதினேன். வெரி குட். இப்ப எனக்கு வந்து நான் ஒரு கடிதம் எழுதுவேன்னு சொல்லணும். இந்த பாருங்க நான் எப்படி போடுறேன் பாத்தீங்களா? இப்ப எதுவுமே மாறல, இது மட்டும்தான் மாறுதுன்னு சொல்றதுக்கு தான் இப்படி போடுறேன். என்ன எழுதுறீங்க? ஐ வில். வில்லுக்கு அப்புறம் ரோட் எல்லாம் வந்துடாது, ரைட்ஸ் எல்லாம் வந்துடாது. வில்லுக்கு அப்புறம் ஒன்லி ரைட் தான் வரும். ஐ வில்லுக்கு அப்புறம் ரோட்டே வராது. ஐ வில்லுக்கு அப்புறம் ரைட்ஸ் வராது. ஐ வில்லுக்கு அப்புறம் ஸ்ட்ரைட்டா ரைட்டிங் வராது. புரியுதா? ஐ வில்லுக்கு அப்புறம் ஸ்ட்ரைட்டா ரிட்டர்ன் எல்லாம் வந்துடாது. ஒன்லி வில்லு வந்துச்சுன்னா அடுத்த வார்த்தை ரைட் எழுதுனா ரைட் மட்டும் தான் எழுதணும். ஐ வில் ரைட் ஏ லெட்டர். இப்பதான் நம்ம முக்கியமா ஒண்ணு தெரிஞ்சுக்க போறோம். நான் எழுதுகிறேன், நான் எழுதினேன், நான் எழுதுவேன். அருமையா கொண்டு வரேன் பாருங்க. இங்க பாருங்க. ஐ ஏ லெட்டர். நல்லா பாருங்க என்ன கொண்டு வரேன்னு. ஐ ஆம் ரைட்டிங் எ லெட்டர். ஆமுக்கு அப்புறம் நீங்க ரைட்டிங் தான் போடணும். ஆமுக்கு அப்புறம் ரைட் எல்லாம் போட்டக்கூடாது. ஐ எம் ரைட்டிங் எ லெட்டர். இப்போ சொல்லுங்க, நான் ஒரு கடிதம். இது பார்த்திருக்கோமா? இந்த 5 ஃபார்ம் பார்த்திருக்கோமா? இன்னொரு வாட்டி பார்த்துடலாமா? ரைட், எழுதுகிறேன், ரோட், V2 எழுதிக்கிங்க. இது V3 ரிட்டர்ன் எழுதி, V4 ரைட்டிங். இது ஒவ்வொரு இதுக்கும் வேணும். V5 ரைட்ஸ் எழுதிக்கிங்க. நான் V1 போடுறேன். V1னா வேர்பு 1ன்னு சொல்லுவாங்க. அந்த வேர்புக்காக V1ம்பாங்க. வினைச்சொல். வேர்புனா வினைச்சொல். வினைச்சொல்லை நீங்க ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா இங்கிலீஷையே ஹேண்டில் பண்ணிடலாம். வினைச்சொல் தான் எல்லாத்துக்குமே. வினைச்சொல் மட்டும்தான் மாறிக்கிட்டே இருக்கும் ஒரு வாக்கியத்துல. வினைச்சொல் இந்த மாற்றத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப பக்காவா பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். எழுதிக்கிங்க, டைம் கொடுக்குறேன், எழுதிக்கிங்க. நமக்கு இன்னும் 25 நிமிஷம் டைம் இருக்கு. பக்காவா இதை பண்ணிடலாம். புரியுதா? இதை பக்காவா பண்ணிடலாமா? ஏகப்பட்ட விஷயம் நம்ம கத்துக்கிட்டதையும் ரிவைஸ் பண்ண மாதிரி ஆச்சு, புதுசும் கத்துக்கிட்ட மாதிரி ஆச்சு. நீங்க வீட்டுல போய் சனி ஞாயிறு ரிவைஸ் பண்ணணும். இது மட்டும் எழுதிக்கலாமா? ரைட்னா எழுதுகிறேன். எழுதுங்க. எழுதிக்கலாமா? இருங்க, நான் அங்க வந்துக்கிறேன். ஒரே நிமிஷம். எழுதுகிறேன் எழுதிக்கிங்க. அதை எழுதிக்கிங்க. ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். திங்கட்கிழமையும் இதான் பண்ணுவாரு. ரோட்டுனா எழுதினேன் பண்ணிக்கலாமா? எழுதுகிறேன், எழுதினேன். நல்லா பாருங்க. ரோட்னா எழுதினேன். இது வந்து எழுதி, எழுதி முற்று பெறாத விட பாருங்க. எழுதி கொண்டு எழுதி கொண்டு இப்ப எழுதி. இப்ப அடுத்தது எழுதி கொண்டு. எழுதுங்க. நல்லா பாருங்க. இப்ப நல்லா பார்க்கணும். இது வந்து 3 மீனிங்ல வரும். அது ஒரு மீனிங் மட்டும் போடுறேன். எழுதுகிறான், எழுதுகிறாள், எழுதுகிறது போடலாமா? எழுதுகிறான் மட்டும் போடுறேன் இப்போதைக்கு. நீங்க எழுதுகிறாலும் போட்டுக்கலாம். என்ன அருமையா வருது பாருங்க, என்ன அருமையா வருது பாருங்க. இப்ப இதை மட்டும் எழுதிக்கலாம். இது எதுக்கு இதை சொல்றேன்னா, இதை வச்சுதான் நிறைய பண்ண போறோம் நம்ம. ஆங்கில இலக்கணத்தையே கரைச்சு பிடிக்க போறோம் இதை வச்சு. அதனால இதுக்காக நீங்க நேரம் எடுத்துக்கணும். சாட்டர்டே சண்டே போய் இதை வந்து என்ன சொல்ல வர்றாரு இவரு அப்படின்னு இந்த 6 தான் சொல்ல போறேன். அவ்வளவுதான் டைம் இருக்கும் இன்னைக்கு. என்ன சொல்றோம்னா அதை மட்டும் ரிவைஸ் பண்ணிட்டு வந்துடணும். திங்கட்கிழமை வந்து நீங்க ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துட்டீங்கன்னா பளிச்சுன்னு உள்ள போய் உட்காந்துரும். நீங்க பார்க்கலன்னா திருப்பி கஷ்டமாவே இருக்கும். ஏன்னா புதுசா படிக்கிற மாதிரி இருக்கும். இப்ப பாருங்க, எழுதுகிறான்,
இங்க பாருங்களேன், எழுதுகிறேன் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல பாருங்களேன் ஒரு முக்கியமான விஷயம். ஓகே, இப்ப இப்ப ஒரே ஒரு வார்த்தை போடுறேன், எழுதுகிறோம்னு ஒரு வார்த்தை போடுறேன். சொல்லுவாங்க ரைட். இப்ப பாருங்க, எழுதுகிறோமும் இங்கதான் வரும், ரைட்ல தான் வரும். தமிழ்ல ஏகப்பட்ட வார்த்தைகள் இதுக்கு மாற்று இருக்கு. ஆனா இங்கிலீஷ்ல ரைட் மட்டும்தான். ஏன்னா 26 லெட்டர் தான் இருக்கு. 26 எழுத்துக்கள் தான் ஆங்கிலத்துல இருக்கு. ஆனா தமிழ்ல 10 மடங்கு அதிகம், 247 எழுத்து இருக்கு. அப்ப தமிழ்ல ஏகப்பட்ட வார்த்தைகளை நம்ம புனையலாம். ஆனா ஆங்கிலத்துல ஒரு குறிப்பிட்ட வார்த்தை திருப்பி திருப்பி வந்துட்டு இருக்கும். ஏன்னா இருக்கிறதே 26 எழுத்து தான். ஜீவிதா, புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? ஜீவிதா, வார்த்தைகள் ரொம்ப குறைச்ச எழுத்துக்கள் ரொம்ப குறைச்சதுனால ஒரே வார்த்தையே வெவ்வேறு இடத்துல யூஸ் பண்ணுவோம். ரைட். எழுதுகிறான், எழுதுகிறாள், எழுதுகிறது. இதையே மூணு இடத்துல யூஸ் பண்றோமே, இதுல 5 இடத்துல யூஸ் பண்ணுவோம். பாருங்க, எழுதுகிறேன், எழுதுகிறோம், எழுதுகிறாய், எழுதுகிறார்கள். ஆமா, எழுதுகிறீர்கள். இப்ப பாருங்க, நான் எழுதுகிறேன் அதுக்கும் இதான் வரும். நாங்கள் எழுதுகிறோம் அதுக்கும் பி ரைட் தான் வரும். நீ எழுதுகிறாய் அதுக்கும் நல்லா பாருங்க, அதுக்கு நீ எழுதுகிறாய்க்கும் அதான் வரும். நீங்கள் எழுதுகிறீர்கள் அதுக்கும் ரைட்டு தான் வரும். எழுதுகிறார்கள், அவர்கள் எழுதுகிறார்கள், அந்த எழுதுகிறாருக்கும் ரைட்டு தான் வரும். இந்த இடத்துல 5 மீனிங் வருதா? 5 மீனிங். இங்க வந்து 3 மீனிங் வரும். அவன் எழுதுகிறானுக்கு கீக்கு அது வரும். அவள் எழுதுகிறாளுக்கு ரைட்ஸ் வருதா? அது எழுதுகிறது. என்ன அருமை பாருங்க. டைம் எடுத்துங்க, எழுதிங்க, எல்லா காலமும் ஃபில் பண்ணுங்க. இல்லையா? அவசரப்படாம பண்ணணும். எழுதுகிறேன், எழுதுகிறோம், எழுதுகிறாய், எழுதுகிறீர்கள், எழுதுகிறார்கள். எழுதிக்கலாமா? அது எழுதிக்கும். ஒர்த்து எழுதுறது. ஏன்னா அவசரப்பட்டுறக்கூடாது இந்த இடத்துல. அப்புறம் திருப்பி வரணும் இருக்கு. எழுதுகிறாய், இப்ப எழுதுகிறாய், எழுதுகிறாய், எழுதுகிறீர்கள். யூ ரைட், நீ எழுதுகிறாய் அப்படின்னு சொல்றோம். யூ ரைட்னா இன்னொன்னு, நீங்கள் எழுதுகிறீர்கள். தே ரைட்னா அது அப்படியே எழுதிங்க. எல்லாத்துக்கும் ரைட் தான். எல்லாத்துக்கும் ரைட். சப்ஜெக்ட் மட்டும் தான் அங்க மாறும். இங்க சப்ஜெக்டும் மாறும், அந்த வார்த்தையும் தமிழ்ல மாறும். எழுதுகிறாய், எழுதுகிறீர்கள். இப்ப அவங்க எழுதின மாதிரியே போட்டுட்டு ஐவி யூ யூ தே போட்டுட்டு ரைட் எழுதிட்டு இந்த மீனிங் எழுதிட்டா உனக்கு நினைப்பிருக்கும். அப்படியே புரியுதா? அதுதான் பண்ண போறோம் இப்ப. ஏன்னா அது பண்ணியே ஆகணும். அப்பதான் ஓ இப்படி இருக்கா தமிழ், இப்படிப்பட்ட ஒரு லாங்குவேஜ், ஐயோ எவ்வளவு செழுமையான லாங்குவேஜ் தமிழ். எல்லாத்துக்கும் வார்த்தை இருக்குது. எழுதட்டும். எழுதுகிறீர்கள், எழுதுகிறார்கள் போடுங்க. ஓகே, எழுதுகிறார்கள். நல்லா போட்டுங்க. இந்த ஒரு 5 வார்த்தையும் போட்டுக்கிட்டீங்க. இங்க 3ஐயும் போட்டுருங்க. எழுதுகிறான், எழுதுகிறாள் போடுங்க. நீங்க எழுதுறதுக்கு ஏகப்பட்ட டைம் இருக்கு. இப்ப எழுதுகிறாள், எழுதுகிறதும் போட்டுருங்க கடைசியா. ஓகே, இது 3 அர்த்தம் இருக்கு. கரெக்டா ஞாபகம் வச்சுக்கணும். கரெக்டா ஞாபகம் வச்சுக்கணும். இதை நீங்க போய் வீட்டுல போய் பார்த்தாதான் உண்டு. அழகா இருக்கா? இதுல வந்து இதை அப்படியே வச்சுங்க. இது நான் ஸ்கூலுக்கு அனுப்புறேன். இந்த காப்பியையும் ஏதாவது ஒண்ணா எடுத்து நீங்க வீடியோல இதுல போட்டு ஸ்கிரீன்ல போட்டு திருப்பி ரிவைஸ் பண்ணலாம். இந்த இருக்கா? எழுதிட்டீங்களா? நான் மேல போவா இதை எழுதிட்டீங்களா? உங்களுக்கு நேரம் கொடுத்தேன், ஏகப்பட்ட நேரம் இருந்தது. ஓகே, இப்ப பாருங்க, நான் எழுதுகிறேன், நான் எழுதினேன், நான் எழுதுவேன். இப்ப பாருங்க,
எழுதி கொண்டு வந்துச்சா ரைட்டிங் வந்து எழுதி கொண்டு நான் எழுதி கொண்டு இருக்கிறேன் எழுதுங்க ஐ ஆம் ரைட்டிங் எ லெட்டர் நான் எழுதி கொண்டு இருக்கிறேன் திருப்பி திருப்பி கொண்டு வருவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஐ பாருங்க வேற எதுவுமே மாறலங்கிறது தான் சொல்லுவோம் இந்த வேர்பு இருக்கு இல்லையா சப்போர்ட்டிங் வேர்ப் மெயின் இதுதான் மாறுது பாருங்க இதெல்லாம் மாறல பாருங்க இந்த மாற்றத்தை கரெக்டா பாருங்க இப்ப ஐ ஆம் வந்து வாசா மாறுது இப்ப யாராவது சொல்லுங்க எழுதி கொண்டு நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டு இது என்ன இருந்தேன் அவ்வளவுதான் நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டு இருக்கிறேன் நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டு இருந்தேன் அவ்வளவுதான் சூப்பரா வரும் அப்படியே தமிழ் எழுதிங்க நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டு இருப்பேன்னு அடிங்க இப்ப என்ன வரும் எழுதி கொண்டு இருந்தேன் அடுத்து எழுத சொல்றாங்க எழுதுங்க நான் எழுதி கொண்டு இருப்பேன் எழுதி கொண்டு போடுறீங்களா ரைட்டிங் போடுவீங்களா ரைட்டிங்க்கு முன்னாடி என்ன வரும் சோ ஆம் வந்தது வாஸ் வந்தது பாருங்க ஃபியூச்சர் என்ன வரும் ஃபியூச்சர்னா என்ன வார்த்தை வரும் will be writing வில் இந்த வில்லுக்கு அப்புறம் இத வந்து ஈக்குவல் பண்ணணும் வில்லுக்கு அப்புறம் ஆம் வரக்கூடாது வில்லுக்கு அப்புறம் வாஸ் வராது ஆர் வராது எந்த ஒரு பி வரும் வெறும் பி மட்டும்தான் வரும் சோ அந்த ஆம வாச ஈக்குவல் பண்றதுக்கு பி போடுறோம் வில்லு வந்ததுனால பி மட்டும்தான் போட முடியும் வேற எதுவுமே போட முடியாது காமனா அந்த ரைட்டிங் அப்படியே இறக்குறீங்க எழுதி கொண்டு நான் பாருங்க நான் ஒரு கடிதம் என்ன அர்த்தம் அது இல்ல எழுதி கொண்டு இருப்பேன் இது கொண்டுதான் அந்த கொண்ட போடுறது கொண்டுதான் ஐஎன்ஜி வந்தா கொண்டு ரைட் கொண்டன்னு ஞாபகம் வச்சுங்க கொண்டு எழுதி கொண்டிருக்கிறேன் எழுதி கொண்டிருந்தேன் எழுதி கொண்டிருப்பேன் என்ன பிரமாதம் பாருங்க எவ்வளவு சிம்பிளா வந்துச்சு இதுலதான் முக்கியமான ஒரு விஷயம் நீங்க கத்துக்க போறீங்க நான் முன்னாடி சொன்னதுனாலும் இந்த சமயத்துல நீங்க இது எழுதிக்கீங்க நீங்க எழுதிக்கீங்க நான் தமிழ் ஸ்கிரிப்ட் எல்லாம் வச்சிருக்கேன் அது வந்து நான் இந்த வகுப்பை விட்டு வெளியில வேணும்னா நான் ஸ்கூலுக்கு அனுப்புறேன் அந்த ஸ்கிரிப்ட் அதை வந்து ஸ்கிரீன்ல போட்டு பார்த்துக்கலாம் ஆனா நீங்க எழுதணும் மெயினா நான் எல்லாமே இருக்கு அவைலபிள் எல்லாமே இருக்கு ஆனா நீங்க எழுதணும் நீங்க படிக்கணும் நீங்க பார்க்கணும் நீங்க கேட்கணும் இதெல்லாம் பண்ணாதான் நீங்க பேச முடியும் புரியுதா எல்லாமே கொடுத்துடலாம் நான் கொடுத்தா எடுத்து வச்சிருவீங்க அவ்வளவுதான் அப்புறம் பாத்துக்கலாம் எத்தனை பேர் புத்தகம் வாங்கிட்டு படிக்காம வச்சிருக்கோம் ரைட் புத்தகம் வாங்கிடுவோம் போய் ஒரு புத்தக கடையில ஆனா படிக்க மாட்டோம் நிறைய பேர் ஆனா அப்படி பண்ண முடியாது நான் எனக்கு இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டேன்னாக்கா அதான் இருக்குது அப்புறம் பாத்துக்கலாம்னு விட்டுருவீங்க சரியா இப்ப பாருங்க நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன் யாரா ஒரு ஆள் வந்து எனக்கு இந்த ஆறுக்கும் தமிழ்ல சொல்லலாம் கேர்சரை மூவ் பண்ண சொல்லணும் இது பொறுத்தவங்க மட்டும் எது மத்தெல்லாம் கத்தாத சொல்லு நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன் நான் ஒரு கடிதம் எழுதினேன் நான் ஒரு கடிதம் எழுதுவேன் நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டு இருக்கிறேன் நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டு இருந்தேன் நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டு இருப்பேன் வெரி குட் யாரு அது பேர் யார் சொன்னது யார் கை தட்டல் கொடுங்க யார் அது சொன்னது யாரு இது எனக்கு கரெக்டா பார்க்க முடியல பேர் என்ன ஜீவிதா ஓகே ஜீவிதா வெரி குட் சூப்பர் வெரி நைஸ் அருமையா சொன்னாப்ல எழுதுகிறேன் எழுதினேன் எழுதுவேன் எழுதி கொண்டிருக்கிறேன் எழுதி கொண்டிருந்தேன் எழுதி கொண்டிருப்பேன் வா வெரி குட் அதுல வர்ப மட்டும் மாத்து அப்படியே வச்சுட்டு ரைட் அத மட்டும் இப்ப மாத்த போறேன் அதுக்கு முன்னாடி ஒண்ணு கொடுக்க போறேன் அதுக்கு முன்னாடி இந்த ரைட்டை வச்சுக்கிட்டே ஒண்ணே ஒண்ணு கொடுக்க போறேன் ஐ இருக்குல்ல இந்த ஐ இருக்குல்ல இத மட்டும் ஹீயா மாத்துறேன் நான் அப்படியே மாத்துறேன் எனக்கு வந்து கம்ப்ளீட்டா ஆரியும் சொல்லுது இந்த ரைட்டை வச்சு எல்லாத்தையுமே முடிச்சிடலாம் ஹீக்கு அப்புறம் என்ன வரும் இங்கிலீஷ்ல என்ன வரும் அவன் ஒரு கடிதம் எழுதுகிறான் கரெக்ட் இங்க என்ன மாத்தணும் எஸ் போடணும் ரைட் எஸ் போடணும் அதுக்குதான் மெயின் ரொம்ப முக்கியம் அது ரொம்ப முக்கியம் விட்டுறாதீங்க அதே மாதிரி ஹீக்கு வந்து இப்ப ஐக்கு ரோட் இருந்தா ஹீக்கு என்ன வரும் அப்படியேதான் வரும் மாறாது ரோட்ஸ்னு ஒரு வார்த்தையே கிடையாது இதுதான் நம்ம முன்னாடி படிச்சோம் அது வந்து இப்ப ஐக்கு வில் ரைட் வந்தா ஹீக்கு என்ன வரும்
அதுவும் மாறாது. இப்ப பாருங்க, ஐ ஆம் ரைட்டிங் இருந்தது. இப்ப ஹீன்னு மாத்திரம் என்ன வரும்? ஹி ஆம் ரைட் அப்படின்னு ஒரு இங்கிலீஷ்ல இல்ல என்ன வரும்? சொல்லுங்க. ஆம் வந்து ஈஸா மாறும். அருமை 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 அருமை. அடுத்த வார்த்தை தான் வரும். பாஸ் ரைட்டிங் அப்படியே தான் வரப்போகுது, மாறாது. வில் பி ரைட்டிங். இப்ப ஒரு ஆள் எனக்கு தமிழ்ல சொல்லணும். இந்த ரெண்டையும் மட்டும் மாத்திட்டோமா? இந்த ரெண்டு தான் மாத்தணும். ஏன்டா எதுங்கடா ஏன் விஷயம் வரவே முடியாது. உங்க அம்மா நீ வரட்டும், மீட்டிங் வரட்டும். சொல்லு. அவன் இல்ல தமிழ்ல சொல்லு. அவன் எழுதி கொண்டிருக்கிறான். அவன் என்ன? இங்க 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 முதல்ல சொல்லு. அவன் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறான். எழுதி கொண்டுனா ஐயன்ல வரும். அவன் ஒரு கடிதம் எழுதுகிறான். எழுதிக்கிறேன். அவன் ஒரு கடிதம் எழுதினான். அவன் ஒரு கடிதம் எழுதுவான். அவன் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறான். அவன் ஒரு கடிதம் எழுதி கொண்டு இருந்தான். அவன் ஒரு கடிதம் எழுதி கொண்டு இருப்பான். வெரி குட் வெரி குட். கைது தூக்கிட்டீங்க. வெரி குட். உன் பேர் என்ன? உன் பேரு? லோகேஷ். லோகேஷ். அகைன் லோகேஷ். வெரி குட் வெரி குட் லோகேஷ். சூப்பர். இப்ப ஒரே ஒரு வார்த்தை மட்டும் மாத்த போறேன். அப்படியே வச்சிருக்கேன் பாருங்க. நீங்க கரெக்டா பார்க்கணும். ஏன்னா இந்த மாதிரி தான், இந்த அடிப்படை தான். நீங்க இதுல ஒண்ணும் இல்லை, நான் ஒண்ணு ஒண்ணா மாத்துறேன். ஹிய தேவ மாத்துறேன். ஹிய வந்து தேவ மாத்துறேன். அவர்கள் ஒரு கடிதம். யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க, என்னவா மாறும்? இது என்னவா, என்ன சேஞ்ச் வரும்? தே வராது. ரைட். இங்க என்ன வரும்? நான் ஹிய தேவா மாத்துறேங்க. என்ன வரும்? இல்ல, அந்த ரோட் எங்கேயுமே மாறாதே. மாறாதே ரோட். அடுத்தது வந்துட்டான். அவ கரெக்டா சொன்னா. அடுத்தது வந்துட்டான். அடுத்தது வில் ரைட். வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். அடுத்தது இங்க பாருங்க, இந்த ஹிய தேவா மாத்துறேன். என்னவா இருக்கும்? அவ்வளவு பெருசா ஆம் ஈசா மாதிரி, ஈசா ஆறா மாறிடுச்சா? நல்ல கவனமா இருங்க. பாருங்க, ஹீ இங்க வந்து தேவா மாத்துறேன். கேர்ஃபுல் கேர்ஃபுல் கேர்ஃபுல். கேர்ஃபுல் சொல்லுங்க. ஏன் சத்தம் வர மாட்டேங்குது? சொல்லுங்க. அருமை அருமை. ஆனா அங்க ஆடியோ வர மாட்டேங்குது. இன்னொரு வாட்டி. அருமை 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 அருமை. வேர் இங்க என்ன வரும்? வராது. இப்ப எனக்கு அவரு சொல்ல அந்த பேரு, இது கேப் தொப்பி போட்டிருக்காப்லையா? பேரு பேரு சொல்லு. உன் பேரு நீ அடிக்கடி சொல்லுவிய. உன் பேர் சொல்லு எனக்கு. சரவணன். ஞாபகம் வச்சுக்கிற நேம் தான் சரவணன். இது அப்படியே சொல்லு தமிழ்ல. இந்த ஆறையும் தமிழ்ல சொல்லு. கடிதம் எழுதுகிறார்கள். அவர்கள் ஒரு கடிதம் எழுதினார்கள். அவர்கள் ஒரு கடிதம் எழுதுவார்கள். அவர்கள் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒரு கடிதம் எழுதுவார்கள். எழுதி கொண்டு இருந்தார்கள். அவர்கள் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருப்பார்கள். பாத்தியா? அது பத்தி பிராக்டிஸ் பண்ணா ஈஸியா. சரவணன் உட்காரு. வெரி குட் வெரி குட் வெரி குட். வேற யாராவது சொல்லு. இப்ப சரவணன் ஜெயசீலன் தவிர யாராவது ஒருத்தவங்க சொல்லலாம். குணசீலன். குணசீலன் அவங்க தவிர யாராவது ஒருத்தவங்க சொல்லலாம். சொல்லு. அவர்கள் ஒரு கடிதம் எழுதுகிறார்கள். அவர்கள் ஒரு கடிதம் எழுதினார்கள். அவர்கள் ஒரு கடிதம் எழுதுவார்கள். அவர்கள் ஒரு கடிதம் எழுதி கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு கடிதம் எழுதுவார்கள். எழுதி கொண்டு இருந்தார்கள். அவ்வளவுதான். எழுதி கொண்டிருப்பாங்க. இது நீங்க சனினா குட் ஜாப். உன் பேரு என்ன? லோகேஷா? நீ ஹரிஹரசுதன். எனக்கு இங்க இருந்து பாக்குறப்ப அந்த சின்ன பிக்சர்ல பாக்குறேன். அதனால ஹரி
ஹரி. ஓகே, வெரி குட் ஹரி, குட் ஜாப். இப்ப எல்லாம் சனி ஞாயிறுல வந்து இது எழுதிக்கிறீங்களா? தமிழ்ல எழுதிட்டு வருவீங்களா? இது முக்கியமா ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். இப்ப உட்காரு ஹரி, நீ போய் உட்காரு. இது நான் முன்னாடி சொன்னதுதான், இன்னொரு முறை சொல்றேன். அதிமுக்கியமான ஒரு விஷயம் அது. இது மட்டும் போடுறேன். நீ இது மட்டும் போடலாம். ராஜா, நல்லா பாருங்க. ராஜா ஆர், இப்ப நீங்க அண்டு போடுங்க. ராஜா போடுங்க, ராணி போடுங்க. ராஜா அண்ட் ராணி போடுங்க. அண்ட் ராஜா ஆர் ராணி போடுங்க. அவ்வளவுதான். இப்ப இன்னைக்கு கத்துக்கிட்டத அப்படியே உள்ள கொண்டு போறோம். உள்ள கொண்டு போயிடலாமா? ஓகே. ஐக்கு ஆம் வந்தா வீக்கு என்ன வரும்? இப்ப அதை மட்டும் சொல்லுங்க. சொல்லு, ஏன்னு சொல்லு. யூக்கு என்ன வரும்? இந்த யூக்கு என்ன வரும்? ப்ளூரல், பன்மை. ரெண்டுத்துக்கும் ஒண்ணுதான். ஹீக்கு என்ன வரும்? கேர்ஃபுல், கேர்ஃபுல். இன்னொரு வாட்டி சொல்லுங்க. எஸ். ஷீக்கு என்ன வரும்? இட்டுக்கு என்ன வரும்? ஹீ ஷீட்டு ஒரே குரூப். தேக்கு என்ன வரும்? கேர்ஃபுல்லா இருக்கணும். எனக்கு ஆடியோ வர மாட்டேன். ஆடியோ வர்ற மாதிரி பேசுங்க. ராஜாக்கு என்ன வரும்? இன்னொரு வாட்டி. ராணிக்கு என்ன வரும்? ராணி ராஜா ஒண்ணுதான். ராஜா ராணிக்கு என்ன வரும்? ரெண்டு பேரு. ராஜா ராணி ஒரே ஆளுதான். எஸ். ஓகே, ஒரே ஒரு ஆளுதான். புரியுதா? ஒரு ஆளுனா இஸ், ஒருமை பன்மை. இததான் இங்க கொண்டு வந்தோம். நம்ம இன்னைக்கு கத்துக்கிட்டதுல இன்னொன்னு கத்துக்கிட்டது இது. பண்ணிடலாமா? குயிக்கா 5 நிமிஷம் இருக்கு, பண்ணிடலாமா? ஐக்கு வாஸ் வந்தா வீக்கு என்ன? யூக்கு என்ன? யூக்கு என்ன? ஆடியோ வரமாட்டேங்குது. திடீர்னு வருது, திடீர்னு வரமாட்டேங்குது. இந்த யூ ரெண்டுத்துக்கும் இது. ஓகே. சரவணன், ஹீக்கு என்ன? வாஸ். ஷீக்கு என்ன? இது ரெண்டு மூணுமே வாஸ் தான். தேக்கு என்ன? சரவணன். நல்லா பாருங்க. ராஜாக்கு என்ன? ஒரு ஆள் சொன்னா கூட எனக்கு போதும். ராணி, ராஜா ராணி, ராஜா ராணி. முக்கியமா ஒரு இடத்துக்கு வந்துருவோமா? இப்ப பாருங்க, ஐக்கு ரைட் வருது. தீக்கு என்ன? ஐ ரைட். யூக்கு என்ன? ரெண்டுத்துக்கும் ரைட் தான். இப்ப சொல்லுங்க, கேர்ஃபுல். ஹீ ஷீட்டுக்கு மூணுத்துக்கு என்ன? ஒருத்த மட்டும் சொல்லு. எஸ் அவ்வளவுதான். அவ்வளவுதான். இப்ப எனக்கு இதுக்கப்புறம் கேர்ஃபுல்லா சொல்லுங்க. தேக்கு என்ன? சரவணன் நல்லா சவுண்ட் கொடுத்து சொல்லு. சரவணன் அகைன். ராஜா. ஒருத்தன் சொல்லு. ஒருத்தர் யார் சொல்லு. ரைட். ராணி. ராஜா ராணி ரெண்டு பேரு. ராஜா ராணி ஒரு ஆளுதான். அவ்வளவுதான். சூப்பர். வந்துட்டோம், கடைசி இதுக்கு வந்துட்டோம். இப்ப இல்லாமா? ஐக்கு ரோட்டு. வீக்கு என்ன? யூக்கு என்ன? ரோட். அருமை. இது வந்து ஹீ ஷீட்டு, மூணுத்துக்கும் ரோட்டு. தேக்கு என்ன? எல்லாமே ரோட்டு தான். என்ன ஈஸி பாரு. சோ இத அடுத்த கிளாஸ் அதிமுக்கியமான கிளாஸ். இது எப்படி பிரிக்கிறோம்னு சொல்ல போறோம். இந்த ரைட்டை வச்சு 2 வகுப்பு நடத்துறப்பயே உங்களுக்கு
அடிப்படை ஆங்கில அடிப்படை வந்துடும். ரோட். இப்போ ஒண்ணு பண்ணுவோமா? இப்ப பாருங்க, வில் ரைட் போடுறேன். ஐக்கு வில் ரைட், விக்கு என்ன வரும்? குயிக்கா இதான் கடைசி முடிச்சிருவோம். தம்பி அங்க மறைக்குது, நவுத்து ஸ்கிரீனை. அது உன்னோட இதுல மறைக்குது, ரொம்ப போச்சு. இன்னும் கொஞ்சம் போதும். ஐ இது வந்து வீக் என்ன கரெக்டா சொல்லணும். வில் ரைட். யூக்கு என்ன? எல்லாமே வில் ரைட் தான். எல்லாமே வில் ரைட் தான். என்ன ஃபியூச்சர் வந்து சூப்பரான ஈஸி. பிரசன்ட் பாஸ்ட் தான். பாஸ்ட் ஃபியூச்சர் நல்லா இருக்கும். பிரசன்ட் தான் உங்களுக்கு நிறைய கத்து. அப்படியே போட்டேன் எல்லாமே. எழுதிக்கிறீங்களா? குயிக்கா 1 நிமிஷம் இருக்கு, எழுதிக்கிங்க. இதோட முடிச்சுக்கலாம். நம்ம திங்கக்கிழமை பார்ப்போம். ஆனா திங்கக்கிழமை வர்றதுக்கு முன்னாடி கட்டாயமா நீங்க இதை பார்த்துட்டு வரணும். தமிழ்லாம் பாருங்க, எவ்வளவு தமிழ்னு சொல்லியிருக்கேன். நான் தமிழ் ஸ்கிரிப்ட் பள்ளிக்கு கொடுத்துடுறேன். நான் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன். தமிழ் ஸ்கிரிப்ட் எல்லாத்துக்கும் வச்சிருக்கேன். ஆனா நீங்க வீட்டுல போய் பார்த்துட்டு இல்ல ஸ்கூல்ல ரிவைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஸ்கிரிப்ட் நான் கொடுப்பேன். நான் இப்போ உடனே கொடுத்துட மாட்டேன் ஸ்கிரிப்ட். எழுதுங்க எல்லாம். எழுது, அப்படியே டேபிள் எழுது. என்ன அது அப்புறம் கூட எழுதிக்கலாம். எழுது. ஐ வி யூ யூ. இந்த பக்கம் கொஞ்சம் நவுத்து தம்பி. ஐ வி யூ நவுத்து. எழுதிங்க. புரியுதடா? 8வது வேண்டாம் போல இருக்கு. வேணாமா கிளாஸ்? 8வது வேணாமா? அவங்க 3 பேரும் வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க 2 பேர் தான் வாயை திறக்குறீங்க, இதுவும் திறக்குது. 3 துப்புமா உட்காந்துருக்கு. நீங்க வரட்டும், மீட்டிங் வரட்டும், நம்ம பேரண்ட்ஸ். பார்க்காம யோசிச்சு எழுதிடு. அந்த பேரை போட்டுக்கிட்டு நீங்களாவே ஐ வந்தா ஆன் வரும், வாஸ் வரும், ரைட் வரும், ரோட் வரும், ரைட் வரும். ஷீட்டுக்கு தான் மாறும். டவுட் வரும்போது மட்டும் இருந்து பார்த்துட்டு கரெக்டா எழுதிக்கலாம்னு செக் பண்ணி எழுதிட்டு நீங்க 2 பேரும் போங்க. சாரோட சொல்லல வச்சு சரி. இளமாரம் இது வேண்டாம். உங்கள்கிட்ட நான் எதிர்பார்க்கறேன். வேற ஒன்றும் நான் எதிர்பார்க்கல. படிச்சா போதும். இந்த பக்கம் கொஞ்சம் நவுத்து தம்பி. இப்ப ஒரு நிமிஷம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஒரே நிமிஷம்.
இப்ப போதுமா? எழுது. ஏண்டா நீங்க எப்படி சொல்ற? பர்வீன் வரல. ஸ்ரீதேவி வந்துருவாங்கடா விக்னேஷ். எழுதிட்டீங்களா? தம்பி வெரி குட். நான் ஒரே ஒரு ஸ்னாப் மட்டும் எடுத்துக்கிறேன். கட் பண்ணிட்டு ஒரே ஒரு ஸ்னாப் அப்படியே அந்த ஃபார்ம்லயே இருக்க ஒரே ஒரு. வெரி குட். சரவணன் தொப்பி போட்டுட்டு ஃப்ரண்ட்ல உட்கார்ந்து இருக்காப்ல. வெரி குட். எடுத்துட்டேன். வெரி குட். பாப்போம். மண்டே பார்க்கலாம். திங்கக்கிழமை சந்திப்போம். ஒரு வாட்டி படிச்சுட்டு வந்துருங்க. ஐ வில் see you on Monday. ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துருங்க எல்லாத்தையும். வெரி குட், வெரி குட். Super. Have a good weekend. Have a good weekend. Very good, very good. Thank you. You are welcome. வீட்டுல வந்து பேசுறேன். Okay.